வீடியோவில் நாம் எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 25,500 81,100 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எந்தவித கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு மொத்தமாக 7 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சேலரி லெவல் பொறுத்த வரைக்கும் பே லெவல் 4 பெய்ட் பண்ணுறாங்க. அதாவது 25,500 81,100 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 35,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஆர்ட்ஸோ சயின்ஸோ பிஇ பிடெக் பிகாம் பிபிஏ பிசிஎம் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஸ்பீட் வந்து 8,000 கீவேர்ட் டிப்ரெஷன் வந்து பர் ஹவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டைப்பிங் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ டைப்பிங் ஸ்பீட் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8,000 கீ டிப்ரெஷன்ஸ் பர் ஹவருக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 25,500 81,100 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். பே லெவல் 4 தான் பெய்ட் பண்ணுறாங்க. ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து 35,000க்கு மேலே உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே இருக்கும். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்டேஷன் 10 மினிட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 10 மினிட்ஸில் 80 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து உங்களுக்கு டிக்டேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து 50 மினிட்ஸ் நடக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கில்லுமே வந்து இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்டிங்க்கு 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பே லெவல் சேலரி பார்த்திங்கன்னா லெவல் 1 பெய்ட் பண்ணுறாங்க. அதாவது 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 23,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 12 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷனுமே இருக்கணும். அதோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும். ரெஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மேட் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன்.
ஸோ இதில் நோட்டிஃபிகேஷனில் 10வது பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தினா இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிடலாம் அதை வந்து இங்கே டிக் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ப்ளூ அல்லது பிளாக் இங்கில் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் நேம், உங்களுடைய அப்பா பெயர், ஜெண்டர் டீட்டெயில்ஸு, பர்மனெண்ட் அட்ரெஸ்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இமெயில் அட்ரஸும் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 1/8/2026 அந்த டேட் படி உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஏஜ் தான் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்து ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணிடுங்க. அதேமாதிரி அவங்க கேட்டிருக்க ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அங்கே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி கேட்டகரி வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டு, எனி ஃபோட்டோ ஐடி இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் உங்களோட பார்ட்டிசிபேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே தரணும். ஓகேங்களா? இதெல்லாமே முடிச்சுட்டு இங்கே செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை முழுசாக படித்து பார்த்துருங்க. படித்து பார்த்துட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர், இங்கே உங்களோட ஃபுல் நேம், பிளேஸு, டேட் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதுதான் அட்ரஸ். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் மெரிட்டியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒடிஷா ரீஜியன் 2026 அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே ரைட் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் டேட் ஜூலை 31 ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்லியிருக்க ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு 65 விதமான ஸ்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் அவங்க கேட்டிருக்க மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் விண்ணப்பிக்கவே முடியும். அதாவது ஆர்ச்சரி, அத்லெட்டிக்ஸ், அட்டியா, பாட்டியா, பேட்மிட்டன், பேட்மிட்டன், பேஸ்பால், பாஸ்கெட் பால், பில்லியர்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர்ஸ், பாடி பில்டிங், பாக்ஸிங், பிரிட்ஜ், கேரம், செஸ், கிரிக்கெட், சைக்கிளிங், அதேமாரி சைக்கிளிங், போலோ, டெஃப் ஸ்போர்ட்ஸு, ஃபென்சிங், ஃபுட்பால், கோல்ஃபு, ஜூடோ, அதேமாரி ஐஸ் ஸ்கேட்டிங், ஐஸ் ஹாக்கி, ஹேண்ட்பாலு, ஸோ அதேமாரி கோகோ, கூடோ, கராட்டே, கபடி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யோகாசனா, டென்னிஸ், பால் கிரிக்கெட்டு, ஸோ ரெஸ்லிங், யாச்சிங், வெயிட் லிஃப்டிங், வாலிபால், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆல் இந்தியா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள்ங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷனும் உங்கள் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வச்சுருக்க பார்ட்டிசிபேஷன்ஸ் இதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/8/2026 அந்த டேட் படி டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 18-27 வயது வரைக்கும் இருக்கவங்களும், ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்குமே 18-27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு 18-25 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதுலேயே அவங்க SC/ST கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அகெயின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் யாரெல்லாம் வந்து ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதேமாரி செகண்ட் ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெவலில் விளையாடுறவங்களுக்கு, தேர்ட் ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர் யூனிவர்சிட்டி லெவலு, ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அல்லது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இது ரிலேட்டடாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ப்ரிஃபரன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிள்ங்கிறதுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். மார்க் வந்து எவ்வளோ மார்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷன்ஸ் அப்படின்னா எவ்வளோ மார்க்கு, ஸ்டேட் லெவல் காம்படிஷன் எவ்வளோ மார்க்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும்.
ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வின்னிங் பொசிஷன் 1னா எவ்வளோ மார்க்கு, 2னா எவ்வளோ மார்க்கு, 3னா எவ்வளோ மார்க்கு, பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்கங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும், அந்த செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் இருக்கு இல்லையா, அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 10th சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் அல்லது கேமிங் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரி இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, என்ஓசி ஃபார்ம், ப்ரெசன்ட் எம்ப்ளாயருக்கு வந்து என்ஓசி ஃபார்ம் தரணும், ஆதார் கார்டு இருக்கணும், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அவங்க சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்மேட்டில். ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.